தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏசாப்பா அந்த நாள்ல உங்களை அதிசயமாக ஆச்சரியமாக வழி நடத்த போறாரு. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் உங்க மத்தியில வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். பாருங்க, உலகத்துல யாரோ நம்மளோட இருக்கலாம். நம்மளுடைய பெற்றோர்கள் ஒரு கொஞ்ச நாள் தான் நம்மளோட இருக்க முடியும். ஒருத்தர்கிட்ட நம்மள பிடிச்சு கொடுக்கிற வரையும் நம்மளோட இருப்பாங்க, அல்லது வயசாற வரையும் தான் கொஞ்ச நாள் நம்மளோட இருப்பாங்க. நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிய நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக நம்மள கூட கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும். நம்மளோட படிச்ச ஃப்ரெண்ட்ஸுக ரொம்ப உயிரா இருப்பாங்க, அவங்க கொஞ்ச நாள் தான் நம்மளோட இருப்பாங்க. அதே போல நம்முடைய சொந்தக்காரங்க, நம்முடைய சகோதரன் சகோதரிகள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் நம்மளோட இருப்பாங்க. அடுத்து நம்மளை விட்டு என்ன செய்யறாங்க, பிரிஞ்சிடறாங்க. ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியாந்தமும் நான் உங்களோடவே இருக்கிறேங்கிறாரு. ஆண்டவர் மட்டும்தான் கடைசி வரையும் நம்மளோட இருக்கிறவர். நம்மளுடைய உயிர் பிரிஞ்சான்னு கூட நித்திய ஜீவன்லயே அவர் நம்மளோட இருப்பாரு. நம்மளோட கடைசி வரையும் அவர் தான் நம்மளோட இருக்க முடியும். யாரையும் நம்ப முடியாது. அப்படிதான் செய்வாங்க, அவங்க இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க, அவங்க உதவி எல்லாம் நம்ம நாடி யாரையுமே நம்ப முடியாது. அதனால ஆண்டவர் நம்மளோட இருக்கிறதுனால நீங்க ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. எனக்கு கடைசி வரையும் அவர் மட்டும்தான் உங்களோட இருப்பாரு. எல்லா நேரங்களையும் அவர் தான் உங்களோட இருப்பாரு. நீங்க அவரை சார்ந்து வாழுங்க, அவரை நம்புங்க. கடைசி வரையும் அவர் உங்களை விட்டு பிரிய மாட்டாரு. உங்களோடு உங்களை அற்புதமாக அதிசயமாக வழி நடத்துவாரு. ஆமென்.